யாரு? கேட்டிருக்காங்களா? விளக்கம் கேட்டிருந்தா கேட்கட்டும், அது வேற விஷயம். நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது, அரசு இதை தடை செய்ய வேண்டும். எதுக்கு ஏத்தனா? அங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக 100 ஆண்டுக்கும் மேலாக 2 இடங்களில் அங்க தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஆண்டும் தீபம் ஏற்றியாச்சு. 3வது இடமா தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மசூதிக்கு எதிராக இந்த போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க. அது நோக்கம் என்ன? வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற 2 இடங்களையும் தீபம் ஏற்றியாச்சு. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் தீபத்தை ஏற்றி முடிச்சிட்டுலாம் போயிட்டாங்க. ஏன் புதுசா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஏற்கனவே நீதிமன்றத்தால் இது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லில் ஏத்தணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு நபராக இருந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பிலும் சரி, 2 நீதிபதிகள் இந்த அமர்விலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே எடப்பாடி ஏன் இதை ஆதரிக்கிறார்னு தெரியல. அவர் கடவுளாக வழங்குகிற ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒன்றை இன்றைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. ஆனால் கொள்கையை கைவிட்டுட்டு பிஜேபி சொல்றத, ஆர்எஸ்எஸ் சொல்றத ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். ஹெச் ராஜாவுடைய பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் ஏற்கனவே நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னார்னு தெரியும். ஒரு வழக்கு இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதுக்கு சமம்னாரு. நீதிமன்ற நீதிபதிகளை இதுக்கு சமம்னாரு. இதுக்கு சமம்னா என்னால் சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரியில் என்னால் சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் கைது பண்ணது வேலை ஏற்றினா இந்த வேலை நான் ஏற மாட்டேன், போலீஸ் வேணுது, இது நான் ஏற்றுக்கிற வேணு, இந்த வேலை நான் ஏற மாட்டேங்கிறாரு. கண்டபடியெல்லாம் பேசுறாரு. எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆளுங்கட்சி ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் என்கிற காரணத்தினால என்ன வேண்டாலும் பேசலாமா? அப்படி பேசுவதை அனுமதிக்கலாமா? மற்றவங்க பேசுவதற்கு அனுமதிப்பாங்களா? அத்துமீறி ஒரு கலவரத்தை உருவாக்க நோக்கம் என்ன? ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும். அந்த கலவரத்தின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும். இதை தரதில் என்ன நோக்கம் இருக்குது? ஏற்கனவே தீபம் 100 ஆண்டு காலமாக ஏற்றவில்லை என்று சொன்னால் அது பிரச்சனையாகலாம். அந்த 2 இடத்துலையும் சொக்கப்பான கொளுத்தியாச்சு, தீபம் ஏற்றியாச்சு. ஏத்தின பிறகு மசூதிக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அந்த கல் அளவு கல், வெள்ளைக்காரன் காலத்தில் போடப்பட்ட அளவு கல். அது தீபக்கல் அல்ல. தீபக்கல்லுங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்குதா? எந்த சான்றையாவது நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்களா? எந்த சான்றும் கிடையாது. எந்த சான்றும் கிடையாது. அது அளவு கல். இல்லைங்க, நான் அந்த நீதிபதி சொல்றது ஏற்றுக்கிறது இவர் ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்கனவே இது வழக்கு நடைபெற்று 10 ஆண்டு காலம் வழக்கு நடைபெற்று இது ஏற்புடையது அல்ல, இது தேவையும் அல்ல என்று நிராகரிக்கப்பட்ட அதே பிரச்சனையை மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ரொம்ப அவசரமாக தீர்ப்பு சொன்னது மட்டுமல்ல, யார் மனு கொடுக்கிறாரோ அவரையே போய் ஏற்ற சொல்லுது. எந்த நீதிபதி அப்படி சொல்லுவாரு? யார் பெட்டிஷன் போடுறாரோ அவரே போய் பாதுகாப்போட, உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு படை இருக்குல்ல, தொழில் பாதுகாப்பு படை, அவங்க அழைச்சிட்டு போய் நீ 10 பேர் அழைச்சிட்டு போய் தீபம் ஏற்று, இப்படி ஒரு தீர்ப்பு எந்த காலத்தில் அப்படி வழங்கப்பட்டிருக்குது? தீபத்தை ஏற்றுக்கணும், நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுங்க. சம்பந்தப்பட்ட ஆளையே அழைச்சிட்டு போய் உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு நீதிபதி சொன்னார்னா என்ன நீதிபதி அவரு? அந்த நீதிபதி பொறுப்பிலே இருப்பதற்கு தகுதியற்றவர். என்ன விமர்சனம் பண்றாங்க? தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. நீதிபதி விமர்சிக்கல, நீதிபதி தீர்ப்பை தான் விமர்சிக்கிறேன். ஒரு நீதிபதி இப்படி பகிரங்கமா யார் பெட்டிஷன் தாரோ அவரே போய் நீ தீபம் ஏற்ற உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இதுவரைக்கும் ஏதாவது அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குதா? நான் சொல்றேன், அவர் வேணா மேல வழக்கு போட்டோம். அந்த நீதிபதியும் ஆர்எஸ்எஸ் 2 கூட்டணி சேர்ந்திருக்கான்னு நான் சொல்றேன். அந்த நீதிபதியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். என் மேல வழக்கு போட்டோம், எனக்கு தண்டனை கொடுக்கட்டும்.
ஆயுள் தண்டனை கொடுக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். அந்த நீதிபதியை நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவரை திரும்ப பெறணும்னு சொல்றோம். பார்லிமெண்ட்ல அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நீதிபதினா அவர் என்ன வேணாலும் தீர்ப்பு வழங்கலாமா? சட்டத்துக்கு உட்பட்டு நீதிபதி எல்லாம் மதிப்பிற்குரியவர்கள், திராசு மனம் மாதிரி இருக்கணும். ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது. இவர் சார்பு நிலை எடுக்கிறாரு, இவரே போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணிட்டு அந்த கல்லில் போய் நீ ஏத்துன்னு எந்த பெட்டிஷன் தராரோ அவரே போய் ஏத்து, உனக்கு நான் பாதுகாப்பு நான் தர்றேன்னு இவர் சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு இவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இவர் வேணா இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொல்லட்டும், தீபத்தில் ஏத்துக்குன்னு சொல்லட்டும், அவருக்கு ரைட் இருக்குது. அவங்க ஏத்துறாங்களா ஏத்தலையா அது வேற விஷயம். பெட்டிஷன் தாரரே போய் ஏத்த உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்றது அது எந்த வகையில் நியாயமான தீர்ப்பு? அது இதுவரைக்கும் ஏதாவது அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்குதா? யாரு பெட்டிஷன் போடுறாரு அவரையே நீனே அந்த காரியத்தை பண்ண, உனக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு சொல்றது எந்த வகை நியாயம்? அது அதுக்கு நோக்கம் இல்லையா பண்ணா? அதனாலதான் சொல்றேன், RSS நீதிபதியும் கூட்டணி வச்சிருக்கோம். நான் சொல்றேன் கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறது. இவரு காங்கிரஸ் கட்சி தலைவர் பேர்னா ராகுல் காந்தி. இல்ல இல்ல, செல்வ பிறந்த கேள்வி. எங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. 2026 வெற்றி பெறும், எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. அதாவது அது ஒரு கட்சிங்க. என் கட்சியிலேருந்து யாராவது போய் நீங்க சொல்ற நபரை சந்திச்சு சிவசாமி பார்த்துட்டு இருந்தாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். அவர் ஒரு கட்சிக்காரு, அவர் எதுக்கு போய் பார்த்தாரு? உடம்பு விசாரிக்கிறதுக்கு போனாரா, இல்ல கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாரா, இல்ல பொண்ணு கேட்க போனாரா, மாப்பிள்ளை கேட்க போனா, அது எனக்கு தெரியாது. அது சம்பந்தமான முழு விவரமும் கேட்கணும்னா நீங்க செல்வ பிறந்த தான் கேட்கணும். என்னங்க நிறைய தகவல் வருது, நிறைய வதந்திகள் வந்துகிட்டே இருக்குது. தெளிவா சொல்ற, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது. இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்காக அல்ல, கடந்த 10 ஆண்டு காலமாக அது நீடித்து நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம் ஒரு கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி. இது வெறும் தொகுதி பங்கீடுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்திருக்கலாம், 52 இருந்து கூட்டணி உண்டு. அதெல்லாம் மறந்து போனோட 67 இருந்து கூட்டணி நினைவுபடுத்திங்க. எந்த ஒரு கூட்டணியும் ஓராண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததாக தமிழ்நாட்டு சரித்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிந்து இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எழுதிங்க. ஓராண்டுக்கு மேல எந்த கூட்டணி நிலைச்ச இல்லை. திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோம், ஓராண்டில் அது உறவு முடிஞ்சிடும். அதிமுகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்கோம், ஓராண்டில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கூட்டணி கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? என்ன அப்படின்னா, வெறும் தொகுதி உடன்பாடு அல்ல, மாறாக ஒரு கொள்கை பூர்வமாக அணியாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இது நிலைத்து நிற்கிறது. இதே அணி 2026 கடந்த நாடாளுமன்ற, கடந்த சட்டமன்ற, அதற்கு முன் நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் எப்படி சந்தித்ததோ அதே போல இந்த தேர்தலையும் சந்திக்கும், வெற்றி பெறும். அதான் சொன்னனே, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது அவரையும் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் எதிர்தரப்பாக சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இது நிராகரித்தார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக இது ஏற்புடையது அல்ல என்று ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டம் இன்னைக்கு எடப்பாடி அதை ஆதரிக்கிறாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னாரு.
இப்போ கொள்கையெல்லாம் காத்துல பறந்துருச்சுது. பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பதற்கு நான் தயார் என்கிற நிலைக்கு எடப்பாடி ஆளாகிவிட்டார். பரிதாபத்திற்குரிய நிலைமை, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றது இல்லை. எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்பதற்கு உரிமை உண்டு. எல்லா கட்சிகளும், ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதலான இடங்களில் இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பானது. ஆனால் இதெல்லாம் ஒரு பொது வெளியில் விவாதிக்கிற விஷயமே இல்லை. தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கல. பிப்ரவரி மாதம் அறிவிக்கிறாங்களா, எப்போ அறிவிக்கிறாங்கன்னு தெரியல. அறிவித்த பிறகு முறையாக திமுக சார்பு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும், எங்கள் கட்சி சார்பு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும். அந்த குழுக்கள் சந்தித்து பேசி முதலில் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும், அப்புறம் தொகுதிகள் தீர்மானிக்கப்படும். இதுதான் நடைமுறையில் எப்பொழுதும் வழக்கமாக உள்ளது. இந்த முறையும் அதுவே பின்பற்றப்படும். எங்கள் கட்சியில் அப்படி யாரும் ஒருத்தரும் சொல்லலையே. எங்கள் மாநில செயலாளர் ஒரு பேட்டியில் சொல்கிற பொழுது கூடுதலான இடங்களை நாங்களும் கேட்போம்னு சொல்கிறார், நானும் சொல்கிறேன் கேட்போம்னு சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர 2 இலக்கம் 3 இலக்கம் 4 இலக்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி எங்கள் கட்சியில் யாரும் சொல்லலை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் பிறகு பேசிக்க வேண்டிய விஷயம். அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லுகிற விளக்கத்திற்கும் நடைமுறைக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சொல்றது, அதாவது ஒரிஜினல் வாக்காளர் பட்டியல் நாங்கள் தயார் பண்ணுறோம், யார் உண்மையிலேயே வாக்காளர்களோ அவர்களை மட்டும் கொண்ட பட்டியல் நாங்கள் தயார் பண்ணுறோம், இறந்தவர்கள் இருக்கக்கூடாது, குடிபெயர்ந்து வேற தொகுதிக்கு போனவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை யாரும் மறுக்கலை, அதை நிராகரிக்கவும் இல்லை, அதை ஏற்கவும் செய்கிறோம். நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ பீகாரில் தேர்தல் நடந்தது, முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த பீகார் தேர்தலில் டெல்லியில் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இப்பொழுது பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் டெல்லியில் பிப்ரவரி மாதம் நடக்கிற தேர்தலில் அவர் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டு வெளியில் பத்திரிகையாளர்கிட்ட என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன் அப்படிங்கிறாரு. அதுவும் படங்களும் செய்திகளும் பத்திரிகையில் வருகிறது. அதே நபர் பீகார் தேர்தலில் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டு இங்கேயும் பத்திரிகையாளர்கிட்ட என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு விரலை காமிக்கிறார்.